அகத்தீஸ்வராய நமக. என் சிந்தையிலும் என் வாக்கிலும் நின்று அருள்புரியும் அகத்தியர் திருவடிகளே போற்றி. இந்த பதிவை பார்க்குற அனைவருக்கும் அகத்திய சித்தரின் அருளால் மனபயமும் மனக்குழப்பமும் நீங்கி அனைத்து செல்வங்களும் பெற்று உங்கள் குடும்பத்தோடு மன மகிழ்ச்சியாய் மன நிம்மதியாய் உங்கள் விருப்பமெல்லாம் நிறைவேறி சுகமாய் வாழ என்னுடைய ஆசீர்வாதங்கள். ஓம் அகத்தீஸ்வராய நமக. இப்ப கும்பராசி நேயர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கண்திஷ்டி, பில்லி சூனியம், செய்வினை, இது மாதிரியான கெட்ட சக்திகள் அனைத்துமே உங்களை விட்டு ஓட ஓட விரட்டக்கூடிய ஒரு அருமையான கண்திஷ்டி பரிகாரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பரிகாரத்தை என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்து நிறைய பேருக்கு நான் சொல்லி அவங்களும் செஞ்சு அதில் பயன் கிடைச்சதுனால தான் இந்த பரிகாரத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். அவங்களுக்கு நல்லதெல்லாம் கிடைச்சிது, பல பல அற்புதங்கள்லாம் நடந்தது. அவங்களே ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அம்மா நீங்கள் இந்த பரிகாரத்தை எனக்கு தக்க சமயத்தில் சொன்னதுனால இன்னைக்கு நல்லா இருக்கும் எங்கள் குடும்பத்தோட, இல்லைன்னா ரொம்ப பிரச்சனையில் மாட்டியிருப்போம்மா, இப்போ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஃபோன் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். அதனால தான் இந்த பதிவை, இந்த பரிகாரத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதை இப்போ பார்க்க வந்திருக்க நீங்களுமே இந்த பரிகாரத்தை முழு மனசோட நம்பிக்கை வச்சு செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். இது சாதாரண பரிகாரம் மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆனால் 100% உங்களுக்கு பலன் தரும். அப்படி ஒரு சக்தி மிக்க ரகசியமான பரிகாரம் இந்த பரிகாரம். சரி, இந்த பரிகாரத்தை நீங்கள் வருஷம் ஒரு முறை செஞ்சு வச்சா போதும். ரொம்ப செலவு ஆகாது, ரொம்ப காசெல்லாம் ஆகாது. ஒரு 50 ரூபா அவ்வளோதான் செலவாகும். ஆனால் செஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு ஒரு புண்ணியம் கிடைக்கும். உங்கள் குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும், மன மகிழ்ச்சியெல்லாம் நடக்கும், சுபகாரியெல்லாம் உங்கள் வீட்டை நோக்கி வரும். நீங்கள் என்னென்ன நல்ல காரியம்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தொடர்ந்து நடக்கும். அப்படி ஒரு கண்கண்ட பரிகாரம் நிறைய பேருக்கு சொல்லி நானே பார்த்துருக்கேன். அதனால தான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன். சரி, இந்த பரிகாரத்தை நீங்கள் கும்பராசி நேயர்கள் நிச்சயமாக செஞ்சு வச்சுக்கோங்க. சரி, கும்பராசிக்காரவங்களுக்கு ஏன் கண்திஷ்டி படுது, அப்படி எனக்கு கண்திஷ்டி வந்துட்டுனா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கான பரிகாரம் என்ன, அதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ கும்பராசி நேயர்களுக்கு உங்களுக்கு கண்திஷ்டி எப்படி படுது அப்படிங்கிறத பார்ப்போம். குறிப்பாக கும்பராசி நேயர்களுக்கு வாக்குஸ்தானாதிபதி வந்து குரு பகவான். அதனால இவங்க பேசுகிற பேச்சில் ஒரு நேர்மையும் நியாயமும் இருக்கும். ஞானம் அதிகமாக இருக்கிறவங்க, அவங்க கடவுள் மேலே பக்தியெல்லாம் நிறைய இருக்கும். அதை பற்றி நல்ல விவரமெல்லாம் அவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு இவங்க வாக்கு சொன்னாக்க அப்படியே நடக்கும். இவங்களுக்கு நடக்குதோ இல்லையோ, அடுத்தவங்களுக்கு வாக்கு சொன்னால் அந்த வாக்கு வந்து அவ்வளவு கேட்குறவங்களுக்கு நல்ல பயனுள்ளதாகவும் மதிப்பு மிக்கதாக இருக்கும். இவங்களோட சொல்லலாம். ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கும்பராசிக்காரவங்கள்ட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்கான விளக்கத்தை அவ்வளோது அழகாக சொல்லுவாங்க. இந்த தொழிலை இப்படி செய்யுங்க, இவ்வளவு முதலீடு போடுங்க, அதை இந்த மாதிரி செய்யுங்கன்னு பல பல புது புது ஐடியாலாம் சொல்லுவாங்க. அதை பார்த்து நம்ம செஞ்சோம்னாலே அதில் வெற்றி நம்மளுக்கு நிச்சயமாக வரும், லாபம் நிறையா வரும். அப்படி புது புது ஐடியாவெல்லாம் அவங்க கண்டுபிடிப்பாங்க, புதுசு புதுசாக ஏதாச்சும் செய்வாங்க. சாதனை படைக்கணும்னு துடிப்போடு இருக்கிறவங்க இந்த கும்பராசிக்காரவங்க. அதனாலேயே இவங்கள்ட்ட நிறைய ஐடியாலாம் இருக்கும் அப்படின்னு கேட்கறதுக்கு நிறைய பேர் இவங்களை தேடி வருவாங்க. அது வீட்டில் இருந்தாலும் சரி, அவங்க இல்லை வேலைக்கு போனாலும் சரி, இல்லை ஒரு தொழில் பண்ணுறாங்கன்னா அங்கேயும் கூட 2 பேர் வந்து இவங்கள்ட்ட ஐடியாலாம் வந்து கேட்பாங்க. அதனால இவங்களுக்கு சமுதாயத்தில் ஒரு மதிப்பு, மரியாதை, பெயர் இதெல்லாம் இருக்கும். இதனாலேயே இவங்களுக்கு பார்க்குறவங்க இவங்கள்ட்ட இப்படி இவ்வளோ ஐடியாலாம் அவங்க சொல்கிறாங்க, நம்மளுக்கெல்லாம் தெரிய மாட்டுது, அவ்வளோ ஒரு புத்திசாலியாக இருக்கிறாங்களேன்னு நிறைய பேர் கண்திஷ்டிப்படும். இப்போ கும்பராசிக்காரவங்க ஒரு வேலைக்கு போகிறாங்க. போகிற இடத்துலையோ இல்லை வீட்டில் பக்கத்தில் உள்ளவங்களோ தெரிஞ்சவங்களோ இவங்கெல்லாம் வந்து உங்கள்கிட்ட எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டால் உடனே சம்பளத்தை சொல்லிடாதீங்க. ஏதோ எனக்கு வந்துட்டு இருக்கு, ஏதோ ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மழுமாறிடுங்க.
உங்களோட சம்பளத்தையும் அப்படியே அக்யூரேட்டா சொல்லிடாதீங்க. அதே மாதிரி எனக்கு போனஸ் இவ்வளவு வரப்போகுது அப்படின்னு சொல்லிடாதீங்க. இவ்வளவு காசு பணம்லாம் நிறைய நான் சேர்த்து வச்சிருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதையும் நீங்க சொல்லிடாதீங்க. அப்படி சொல்லிட்டீங்கனாலே கேட்குறவங்களுக்கு ஒரு ஏக்கமா போய் உங்களுக்கு திடீர்னு வசதி வரப்போகுது, காசு பணமெல்லாம் கிடைக்க போகுதுன்னு உங்களுக்கு கந்திஷ்டியா மாறிடும். அதனால நிச்சயமா நீங்க கும்பராசிக்காரவங்க கவனமா இருந்துக்குங்க. இந்த விஷயத்துல பணங்காசு விஷயத்துல அடுத்தவங்கள்ட்ட சொல்றதுல ரொம்ப கவனமா இருங்க. உங்க நெருங்கிய உறவினர்கள் அவங்க கேட்குறாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லலாம். மூணாவது மனுஷன்கிட்டயோ இல்லை வெளியில போற இடங்கள்லயோ இதுலாம் நீங்க பொதுப்படையா சொல்லிடாதீங்க. ரொம்ப கவனமா இருந்துக்குங்க. இதனால்தான் கந்திஷ்டி வரும் உங்களுக்கு கும்பராசிக்காரவங்களுக்கு. கும்பராசிக்காரவங்க ஒரு கார் வாங்க போறீங்க, வாங்கிட்டு வந்துட்டீங்க, இல்லை ஒரு நகையை வாங்கிட்டு வந்துட்டீங்க, இல்லை புதுசாக ஒரு இடத்த வாங்குறீங்க, இல்லை ஒரு எலக்ட்ரானிக் பொருள் நல்ல விலை உயர்ந்த பொருளை ஒன்று வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்த உடனே அதை எல்லாரும் ஊரே தெரிகிற மாதிரி சொல்லிடாதீங்க. அதே பொறாமையாக ஏற்பட்டு கந்திஷ்டி ஏற்பட்டுரும். அதில் கவனமாக இருந்துக்குங்க, ஜாக்கிரதையாக இருங்க இந்த விஷயத்தில். கும்பராசிக்காரவங்க கணவன் மனைவியிடையே அதீத அன்பு, நெருக்கமான உறவு இதெல்லாம் பற்றி அடுத்தவங்கள்ட்ட சொல்லாதீங்க. அப்படி சொன்னாலே அது சண்டையில் போய் முடிஞ்சு பிரியிற மாதிரி போயிடும். அந்த கந்திஷ்டினாலேயே பிரியிற மாதிரி போயிடும். குறிப்பாக சொல்லணும்னா, இப்போ கும்பராசியில் ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் கணவர் என்னை தாங்குன்னு தாங்குவார், அப்படி யாருமே பார்த்துக்க முடியாது, என்ன அப்படி பார்த்துக்குவார் அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை என் மனைவிக்கும் எனக்கும் சண்டையே வராது, நாங்கள் குடும்பத்தில் அவ்வளோது அந்யோன்யமாக ஒத்துமையாக குடும்பத்தை நடத்துகிறோம், எங்களை மாதிரி யாருமே நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, மறுநாளே பாருங்க 2 பேரும் சண்டை பிரிஞ்சிடும். ஏன்னா இதெல்லாம் சொன்னாலே அந்த ஏக்கத்தினாலேயே கேட்குறவங்க இந்த வயிறு எரிஞ்சு ஏக்கத்திலேயே உங்களுக்கு கந்திஷ்டி வந்துடும். அதனால இந்த கணவன் மனைவி பேச்சுவார்த்தை பாசம் இதெல்லாம் வெளியில சொல்லிடாதீங்க. 3ஆம் நபர்கிட்ட வெளியிலேயே சொல்லிடாதீங்க. ரொம்ப கவனமா இருந்துக்குங்க இந்த விஷயத்துல. இதனாலேயே நிச்சயமா கும்பராசிக்காரவங்களுக்கு கந்திஷ்டி நிச்சயமா வந்துடும். கும்பராசிக்காரவங்க ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, தன்னுடைய பிள்ளைங்கள்ட்ட அவ்வளவு அன்பும் பாசமா இருப்பாங்க. ஒரு தோழனா, ஒரு நல்ல தோழியா இருந்துக்குவாங்க. அதே மாதிரி இந்த பிள்ளைங்களுடைய திறமைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதை வெளியில கொண்டு வரதுக்கு ஊக்குவிப்பாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு அதுங்க வெற்றி பெற வரைக்கும் அவங்களை ஊக்குவிச்சு ஒரு அவார்டு வாங்கிட்டு வருவாங்க. எல்லாமே இவங்கள்ட்ட கும்பராசிக்காரவங்கள்ட்ட ரெட்டியா இருக்கும். அவ்வளவு அறிவு இருக்கும். டியூஷன் எல்லாம் பிள்ளைங்களை வெளியில அனுப்பணும்னே கிடையாது, இவங்களே சொல்லி கொடுப்பாங்க. அவ்வளவு நுணுக்கமான அறிவெல்லாம் இந்த கும்பராசிக்காரவங்கள்ட்ட இருக்கும். அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு வெற்றி பெறுவாங்க நிச்சயமா. இதை பார்க்குறவங்களே நம்ம பிள்ளைங்களெல்லாம் டியூஷனுக்கு அங்கெல்லாம் அனுப்பி காசு பணம்லாம் செலவு பண்ணுறோம், ஆனால் இவங்க வீட்டுக்குள்ளேயே வச்சு இவ்வளோதையும் செஞ்சு இந்த பிள்ளைங்க முதல் மார்க் வாங்குது, நம்ம பிள்ளைங்க வாங்கலையே அப்படின்னு ஏக்கம் ஏற்பட்டு கந்திஷ்டி ஏற்பட்டுரும். கும்பராசிக்காரவங்க உடல் விஷயத்தில், அழகு சார்ந்த விஷயத்துலையும் அடுத்தவங்கள்ட்ட நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க. அதாவது எனக்கு எந்த உடம்புக்கு முடியாமல் போயிடாது, ஒரு சளி கூட பிடிக்காது, எனக்கு எந்த நோயும் ஏற்பட்டுறாது அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் டயட்டில் இருக்கேன், டயட்ல இருந்து உடம்ப குறைச்சிட்டேன் இப்போ அப்படிங்கிற விஷயம்லாம் உடல் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, அழகு சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, இதெல்லாம் வெளியில அடுத்தவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. அதே கந்திஷ்டியா மாறிடும். இப்படிதான் கும்பராசிக்காரவங்களுக்கு கந்திஷ்டி வரும். சரி, இப்போ எனக்கோ என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு கந்திஷ்டி பட்டுட்டு அப்படி நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கான பதில் இப்போ நான் சொல்றேன். நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, வெளியில நல்லா இடத்துல 4 இடத்துக்கு போவீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, சிரிச்சு விளையாடுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. வெளியிலாம் கோயில் குளத்துக்கெல்லாம் போவீங்க, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவீங்க, எல்லா இடத்துலையும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச உடனே வீட்டுக்குள்ள சண்டை சச்சரவு தான். அடிபடி ஜாமான்லாம் வெளியில போற அளவுக்கு இருக்கும். தட சண்டை வந்துடும். என்ன ஆணுச்சுனே தெரியல, என்ன இவ்வளவு சந்தோஷமா இருந்துட்டு வீட்டுக்குள்ள வந்தா இப்படி பிரச்சனையா இருக்கே அப்படின்னு சொல்றது. ஒரு நாளைக்கு வந்துச்சுன்னா சரி, ஏதோ பிரச்சனை வந்துட்டுன்னு சொல்லலாம். தொடர்ந்து எங்க வெளியில போயிட்டு வந்து வீட்டுக்குள்ள வந்தாலும் சண்டை சச்சரவு வரும். கணவன் மனைக்குள்ள சண்டை சச்சரவு வரும். பிள்ளைங்க சொல் பேச்சை கேட்க மாட்டாங்க. அக்கம் பக்கத்துல திடீர்னு ஒரு பிரச்சனை வரும். இதுக்கெல்லாம் காரணம் கந்திஷ்டி தான்.
இதையே நீங்க தெரிஞ்சுக்கலாம். நல்லா இருப்பாங்க, உடம்பெல்லாம் நல்லா இருக்கும். திடீர்னு படுத்த படுக்கையா போயிடுவாங்க, மன குழப்பத்துல இருப்பாங்க. என்னன்னே தெரியாது, என்னன்னே தெரியாது. அதை அழைச்சிட்டு போய் ஆஸ்பத்திரியில போய் காமிச்சா அவங்க எல்லா செக்கப்பும் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கிறாங்க, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு மாத்திரை மருந்து எழுதி கொடுத்து ஒரு சீட்டை எடுத்து அனுப்பி விட்டுருவாங்க. இவங்க வீட்டுக்கு வந்தோடனே மன பயம், மரண பயம், மனதுல குழப்பம், இப்படிங்கிற பயத்திலேயே இவங்க போய் ரொம்ப உடம்பு முடியாம மறுபடியும் படுத்த படுக்கையா போயிடுவாங்க. இதுக்கு காரணம், இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் இது கண் திஷ்டிக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி தாங்க கண் திஷ்டி வரும் உங்களுக்கு. சரி, இப்ப கண் திஷ்டி வந்துட்டு அதை நீக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னா, இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை செய்யும். இந்த கண் திஷ்டி, இந்த பில்லி சூனியம், இந்த கெட்ட சக்தி எல்லாம் தெரிச்சு ஓடும். அப்படி ஒரு சக்தி மிக்க பரிகாரம். சரி, இப்ப கண் திஷ்டி எல்லாரும் என்னை பார்க்கறதுனாலதான் கண் திஷ்டி வருது, அதனால யாருமே என்னை பார்க்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பார்க்குற இடத்துல எல்லாம். அதனால நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு பரிகாரம் செய்யணும். அந்த பரிகாரத்தை, இந்த பரிகாரத்தை முழு மனசோட நம்பிக்கையோட செய்யுங்க, நிச்சயமா உங்களுக்கு நல்லது நடக்கும். சரி, இந்த பரிகாரம் எப்படி செய்யறது அப்படின்னு பார்ப்போம். இந்த பரிகாரத்தை அமாவாசை அன்னைக்கு தான் நீங்க செய்யணும். அதுக்கு வேண்டிய பொருள், ஒரு பிடிச்சபடி நெல் வாங்கிக்கோங்க, ஒரு பிடிச்சபடி பொறி வாங்கிக்கோங்க, ஒரு பிடிச்சபடி வெண்கடுகு. இந்த 3 பொருளும் நாட்டு மருந்து கடையில் இருக்கும், அதை வாங்கிட்டு வந்துருங்க. அதே மாதிரி சதுரமா ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. இந்த 4 பொருள் மட்டும்தான். இதெல்லாம் ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு நீர்நிலையில தான் இதை போய் பரிகாரத்தை செய்ய போறோம். அதனால அந்த பரிகாரத்துக்கு செய்ய போறதுக்கு முன்னாடியே எங்க நீர்நிலை இருக்கு, வீட்டுக்கு பக்கத்துல குளம் இருக்கா, இல்ல ஆறு இருந்தா பார்த்து வச்சுக்கோங்க. இல்ல கடல்ல போய் செய்யணும்னாக்கா கடல்ல போய் செஞ்சா ரொம்ப சக்தி மிக்கது. உங்களுக்கு வசதி என்ன இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுக்கோங்க. முத நாளே ஏற்பாடு பண்ணிடுங்க. பண்ணிட்டு இப்ப அமாவாசை அன்னைக்கு நேரா இந்த 4 பொருளையும் எடுத்துக்கிட்டு நீர்நிலைக்கிட்ட போயிடுறீங்க. அங்க போய் கொஞ்சம் தண்ணியில இறங்கி நின்றுக்கிட்டு கிழக்கு பார்த்து சூரியன் உதிக்கிற தேசம் பார்த்து நின்றுக்கிட்டு இந்த வெள்ளை துணியை எடுத்து இந்த 3 பொருளையும் வச்சு நல்லா முடிச்சு போட்டு கட்டிட்டு கையில வச்சுக்கோங்க. கையில வச்சுக்கிட்டு ஆஞ்சநேயரை நல்லா மனமுருகி வேண்டிக்குங்க. வேண்டினதுக்கு அப்புறம் உங்க குலதெய்வத்தையும் நல்லா மனசார வேண்டிக்குங்க. வேண்டிக்கிட்டு இந்த முடிச்சே கையிலேயே இருக்கட்டும், இப்படியே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு தாயே கங்கை அம்மா, பில்லி சூனியம் கண் திஷ்டி செய்வினை இது மாதிரி கெட்ட சக்திகள் அனைத்துமே இன்னையோட என்னை விட்டு ஓடி போயிடணும் அப்படின்னு நல்லா மனசுக்குள்ள வேண்டிக்குங்க. அது மாதிரி உங்க சுத்தி என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் நல்லா கங்கை அம்மன்ட்ட சொல்லுங்க. மனசார சொல்லிக்கிட்டு இன்னையோட இது எல்லாமே தெரிச்சு ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூட்டையை தூக்கி தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுருங்க. போட்டுட்டு 3 வாட்டி மூழ்கி எந்திரிங்க. அப்படி என்னால மூழ்கி எந்திரிக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்துல தண்ணியில கொஞ்சம் அளவுக்கு நின்றுக்குங்க. நின்றுக்கிட்டு கை காலெல்லாம் நல்லா சுத்தமா கழுவிக்குங்க. கழுவிக்கிட்டு கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து கையில வச்சுக்குங்க. கையில வச்சுக்கிட்டு தாயே கங்கை அம்மா, என்னை பிடிச்சிருக்க தரித்திரியம், பீடை, கந்திஷ்டி, செய்வினை இது எல்லாமே இன்னையோட உன்னோட அருளால எல்லாம் விலகி ஓடிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு தெளிச்சுக்குங்க. மறுபடியும் எடுங்க. இதே மாதிரி சொல்லி வேண்டிக்கிட்டு மறுபடியும் தெளிச்சுக்குங்க. இது மாதிரி 3 வாட்டியும் தலையில தெளிச்சுட்டு நேரா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்துருங்க. வேற எங்கேயும் போக வேண்டாம், ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்துருங்க. ஆஞ்சநேயரை நல்ல மனமாற வேண்டிக்கிட்டுங்க. நல்லா வேண்டிக்கிட்டு இன்னையிலேருந்து எனக்கு செல்வ செழிப்பும், என் குடும்பத்துல நிம்மதியும், மனதுல மகிழ்ச்சியும், செய்யற தொழில நல்ல லாபமும், நல்ல வளர்ச்சியும், நான் செய்யற வேலையில நல்ல ஒரு சம்பளமும் எல்லாம் எனக்கு கிடைக்கணும். எங்க வீட்டை நோக்கி சுபகாரியம் எல்லாம் செய்யணும். நல்லபடியா எல்லாமே எனக்கு வரணும். செல்வ செழிப்பெல்லாம் எனக்கு கிடைக்கணும். எனக்கு மனதுல சந்தோஷமெல்லாம் கிடைக்கணும். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ஆஞ்சநேயர்கிட்ட நல்லா மனசார வேண்டிக்குங்க. வேண்டிக்கிட்டு நேரா வீடு வந்து சேர்ந்துருங்க. இப்ப இந்த அமாவாசை அன்னைக்கு நீங்க செஞ்சிருக்கும் போது அடுத்த வருஷம் அமாவாசையில ஏதோ ஒரு அமாவாசை எது வசதி இருக்கோ அந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை அப்படியே செஞ்சிருங்க. இப்ப நீங்க ஒரு வாட்டி செஞ்ச உடனேயே இந்த கண் திஷ்டி எல்லாம் தெரிச்சு ஓடி போயிடும். அதுக்கப்புறம் வருஷம் 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 நீங்க செய்யும் போது இந்த பரிகாரத்தினால ஒரு கேடயம் மாதிரி இந்த தெய்வங்கள்லாம் உங்களை பாதுகாக்கும்.
அதுக்கப்புறம் யார் செய்வன பண்ணாலும் சரி, பில்லி சூனியம் செஞ்சாலும் சரி, கந்திஷ்டி வச்சாலும் சரி, தெரிச்சு ஓடிப்பேன். ஒரு கவசம் மாதிரி உங்களை காப்பாற்றும். அதனால இதை பார்க்குற கும்பராசி நேயர்கள் நிச்சயமா இந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை செஞ்சு வச்சுக்குங்க. செஞ்சு வச்சாலே உங்க குடும்பத்துக்கும் உங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரி இது அமையும். அதனால நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள், உறவினர்களுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அனுப்பி வைங்க. அவங்களும் செய்யட்டும், அவங்களுக்கும் நல்லது கிடைக்கும், அதே மாதிரி உங்களுக்கும் கிடைக்கும் நல்லது. சரி, இந்த சேனல்ல, நம்மளோட சேனல்ல நிறைய ஆன்மீக தகவல், இது மாதிரி பரிகாரங்கள்லாம் நிறைய நம்ம தொடர்ந்து போட போறோம். அதனால நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் பாக்ஸில் வந்து ஆன்மீக விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை வேறு எது முக்கியமானது கேட்கணும்னா அந்த தகவலை வந்து என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதுக்கான பதிலை நான் வந்து நிச்சயமாக நான் வந்து பார்த்து உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. நல்லது எல்லாம் நிச்சயமாக 100% உங்களுக்கு நன்மை கிடைக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. மனதில் குழப்பம், இந்த மனபயம், மனதில் தடுமாற்றம், இது எல்லாம் விலகி ஓடிடும். எல்லா சுபகாரியமும் உங்களை நோக்கி வர்றதை நீங்களே கண்ணால் பார்க்கலாம். நல்லதெல்லாம் நடக்கும். ஓம் அகத்தீஸ்வராய நமக.